மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கி வருகிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். நேற்று முன்தினம் மாற்றுத்திறனாளிகள் தினம் கொண்டாடப்பட்ட நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது மாற்றுத்திறனாளிகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார். உடன் சமூக நலத்துறை அமைச்சர், மருத்துவத்துறை அமைச்சர் ஆகியோர் உடன் இருக்கின்றனர். தற்போது அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களுடைய நிகராம் செய்தியாளர் அபினேஷ், என்னென்ன நலத்திட்டங்கள் வழங்கப்படுது? தேவப்பிரியன், இன்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமைச் செயலகத்துல மாற்றுத்திறனாளிகளுக்கு நலனுக்காக சிறப்பாக செயல்பட்டவர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் விருது பெற்றவர்களுக்கும் சிறப்பித்து வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். குறிப்பாக கே நகரில் இருக்கக்கூடிய அரசு புனர்வாழ்வு மருத்துவமனை வளாகத்திற்கான 15 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள புற உலகு சிந்தனையற்ற நபர்களுக்கான ஒப்பு உயர்வு மையத்தையும் 35 ஆரம்ப நிலைய இடையீட்டு மையங்களையும் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் தமிழ்நாடு உரிமையியல் திட்டத்தின் மூலம் வலுப்படுத்தி ஒரு அமைக்கப்பட்டிருக்கூடிய ஒருங்கிணைந்த சேவை மையத்தையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். மேலும் இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான உபகரணங்களை வழங்கி சிறந்த சாதனை புரிந்த மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்காக சிறப்பாக சேவை புரிந்தமைக்காக விருது பெற்றவர்களுக்கும் வாழ்த்துக்களை முதலமைச்சர் நேரடியாக தலைமைச் செயலகத்தில் தெரிவித்து வருகிறார். அதோடு மாற்றுத்திறனாளி ஒருவரும் தங்களுக்கான கோரிக்கைகளை முதலமைச்சரிடம் எடுத்து வைத்து வராங்க. மாற்றுத்திறனாளி நலத்துறை பொறுத்தவரை அது அந்த இலாக்கா முதலமைச்சர் வசம் இருக்கிறது. அந்த அடிப்படையில இந்த டிசம்பர் 3ஆம் தேதி மாற்றுத்திறனாளிகள் தினம் என்பது அனுசரிக்கப்பட்டு கொண்டாடப்பட்டது. அந்த வகையில் அதன் ஒரு பகுதியாக இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதில் அமைச்சர்கள் கீதா ஜீவன், அதே போல மா சுப்பிரமணியன், அதே போல தலைமைச் செயலாளர் உள்ளிட்டோர் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கிறாங்க. டிசேபிள்டு சைல்டு, ஸ்பெஷல் சைல்டுக்கான இந்த கே நகர் மருத்துவமனை என்பது செயல்பட்டு வருகிறது. அங்கு சில புதிய ஒப்பு உயர்வு மையத்தையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்றைக்கு காணொலி காட்சி மூலமாக திறந்து வைத்திருக்கிறார். தேவப்பிரியன், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி அபினேஷ். சென்னை பட்டினப்பாக்கத்தில் குடிசை மாற்று வாரிய குடியிருப்பின் பால்கனி மேற்கூரை இடிந்து விழுந்ததில் ஒருவர் உயிரிழந்தார். பட்டினப்பாக்கம் சீனிவாசபுரம் பகுதியை சேர்ந்த 27 வயதான குலாப் நேற்று இரவு பணி முடிந்து வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது அந்த பகுதியில் உள்ள குடிசை மாற்று வாரிய குடியிருப்பின் 4வது தளத்தில் உள்ள பால்கனி சுவர் இடிந்து குலாப் தலை மீது விழுந்தது. அதில் பலத்த காயமடைந்தவர் ரத்த வெள்ளத்தில் மயங்கினார். அங்கிருந்தவர்கள் குலாப்பை மீட்டு ராயப்பேட்டை மருத்துவமனையில் அனுமதித்தனர். தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டவர் சிகிச்சை பலனின்றி சற்று நேரத்தில் உயிரிழந்தார். அண்மையில் நிச்சயதார்த்தம் நடைபெற்ற நிலையில் 4 மாதத்தில் குலாபிற்கு திருமணம் நடைபெற இருந்தது. பராமரிக்கப்படாத குடிசை மாற்று வாரியத்தின் மேற்கூரை இடிந்து இளைஞர் உயிரிழந்தது அந்த பகுதி மக்களை அதிர்ச்சியில் உறைய வைத்துள்ளது. கொடைக்கானலில் 4வது நாளாக தொடரக்கூடிய அடர் பனிமூட்டம் மற்றும் சாரல் மழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கொடைக்கானல் மலைப்பகுதியில் அதிகாலை முதலே அடர்ந்த பனிமூட்டம் நிலவி வருவதுடன் காற்றுடன் கூடிய சாரல் மழை பெய்து வருகிறது. குறிப்பாக நாயுடுபுரம், ஏரிச்சாலை, அப்சர்வேட்டரி, மூஞ்சிக்கல், ஆனந்தகிரி, உகார்த்தே நகர் உள்ளிட்ட நகரின் பல்வேறு பகுதிகளில் பனிமூட்டம் நிலவுகிறது. வில்பட்டி, பல்லங்கி உள்ளிட்ட மலை கிராமங்களிலும் பனிமூட்டத்துடன் சாரல் மழை தொடர்கிறது. இதனால் பள்ளி, கல்லூரிகளுக்கு செல்லக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு அன்றாட பணிகளுக்கு செல்லக்கூடிய பொதுமக்களும் மழையில் நனைந்தபடியும் குடைகளை பிடித்தபடியும் சென்றனர். திருவாரூர் மாவட்டம் முழுவதுமாக 2வது நாளாக கடும் பனிமூட்டம் நிலவியது. கூத்தாநல்லூர், மாங்குடி, கோட்டூர், விக்கிரபாண்டியன், ராயநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் நிலவிய பனிமூட்டத்தால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை ஒளிரவிட்டபடி சென்றனர். ரயில் நிலையம், வயல்வெளிகளும் பனிமூட்டம் சூழ்ந்திருந்தது. வெண்போர்வை போர்த்தியது போல பார்ப்பதற்கு ரம்மியமாக இருந்தது. தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் 18 செய்திகளை பார்க்கலாம். கோயம்புத்தூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வாகன நிறுத்த பிரச்சினைக்கு தீர்வு காணும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மருத்துவமனைக்கு வருவோர் அனைவரும் வாகனங்களை வெளியில் சாலை ஓரம் நிறுத்திச் செல்வதால் அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவது வாடிக்கையாக இருந்து வருகிறது. வாகனங்களை வெளியில் நிறுத்திவிட்டு செல்கையில் வாகனங்களுக்கு காவல்துறையினர் அபராதம் விதிப்பதாக பொதுமக்கள் தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் மருத்துவமனைக்கு எதிரே உள்ள பேருந்து நிறுத்தத்திற்கு பின்புறம் வாகனத்தை நிறுத்த திட்டமிட்டு அதற்கான பணிகள் தற்போது தொடங்கியுள்ளன. விரைவில் பணிகள் முடிக்கப்பட்டு வாகனங்கள் நிறுத்துமிடம் பயன்பாட்டிற்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
பெஞ்சல் புயல் பெருமழை பாதிப்புக்கு முதலமைச்சர் கேட்ட இடைக்கால நிவாரணத் தொகையை விடுவிக்குமாறு விசிக தலைவர் தொல் திருமாவளவன், விசிக எம்பி ரவிக்குமார் ஆகியோர் உள்துறை இணையமைச்சர் நித்யானந்த ராயிடம் கடிதம் அளித்தனர். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு எழுதிய கடிதத்தை அவரிடம் வழங்கினர். பெஞ்சல் புயல் பாதிப்பை பேரிடராக அறிவிக்க வேண்டும் என்றும், பிரதமர் அல்லது உள்துறை அமைச்சர் பாதிப்படைந்த இடங்களுக்கு நேரில் சென்று பார்வையிட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டது.